மிஸ்டர் சுந்தர் ராமசாமி அவரும் இன்னைக்கு இங்கே இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் தன்னோட ஓட்டை கோர்ட்டுக்கு போய் திருப்பி வாங்கியிருக்காரு. குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். இன்னைக்கு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு இவரே சொல்லிட்டாரு, நம்ம எல்லாரையும் எது இணைக்குது, நமக்கு எது பொதுவாக இருக்கு? பணம். அவரு கல்வி தந்தை 6 யூனிவர்சிட்டி வச்சிருக்காருல்ல, ஒரு சீட்டு ஓசியில் கொடுத்துருப்பாரா? இவர் எதுக்கு சட்டம் பிடிச்சாரு? லூப்போல கண்டுபிடிச்சி கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்கு. ஆடிட்ரு கவர்மெண்ட் டேக்ஸை மிச்சம் பண்ணுறதுக்கு. தம்பி எதுக்கு அமெரிக்காவுக்கு போச்சு? 1800 கோடி வருஷ சம்பளம் ஓடி போச்சு. ஆனால் அரசியல்வாதி மட்டும் செலவு பண்ணிட்டு சேவை செய்யணும்னா எப்படியா? ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் ஏன் சேவை செய்யணும்? அந்த 10,000க்கு 20,000 திருப்பி வாங்குறோம். அது எங்கள் டேலண்ட் தானே? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க இருக்கிற நமக்குள்ள பொதுவா இருக்கிறது பணம்னு நீங்க சொன்னீங்க. தப்பு, ரொம்ப தப்பு. நமக்குள்ள பொதுவா இருக்கிறது மக்கள், பீப்புள் சப்போர்ட். யூனோ, லைக் சேனலுக்கு உங்க வியூவர்ஸ், பிஸ்னஸ் மேனுக்கு கஸ்டமர்ஸ், அரசியல் தலைவருக்கு வாக்காளர்கள், ஃப்ளைட்டுக்கு பேசஞ்சர்ஸ், பத்திரிகைக்கு வாசகர்கள். யூனோ, ஆனால் இவங்களுக்கு பொதுவான பேர் மக்கள், பீப்புள். அவங்க போடுற பிச்சை தான் இந்த பிஸ்னஸ் மேன், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், கம்பெனி சிஇஓ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதான் நானும் வேற மாதிரி சொன்னேன். நாங்கள் பப்ளிக்கிட்ட பணம் வாங்குறோம், நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்க. அப்பவும் பொதுவாக இருக்கிறது பணம் தானே. 234 தொகுதியில் 4 கோடி ஓட்டு வாங்கின என் தலைவன் முகத்தையும் டிவியில் காட்டுறான், தன்னுடைய ஒரே ஓட்டை வாங்கின தம்பி மூஞ்சியும் டிவியில் காட்டுறான். எரியுமா எரியாதா? தம்பி என்ன நாட்டை காப்பாற்றணும்னா கோர்ட்டுக்கு போச்சு. டிவியில் ஒவ்வொரு தடவை பேர் சொல்லும் போதும் ஜிஎல்சிஓ ஜிஎல்சிஓ ஜிஎல்சிஓன்னு சேர்த்துல சொல்றான். இதுவும் டேலண்ட் தானே. ஆனா தம்பிக்கு எங்க டேலண்ட்டை பத்தி தெரியாது. வர சனிக்கிழமை நீ உன் ஒத்த ஓட்டை போட போறல்ல, அந்த ஒரு ஓட்டையும் கள்ள ஓட்டா போட்டு கட்டுமா? நீ வேணா சேலஞ்ச் பண்ண, அந்த ஒரு ஓட்டையும் நான் போட்டு காட்டுறேன். ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம வரப்போற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கும்.